உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு நாசமாக போக போது அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சாட்டை துரைமுருகன் தான். அவன் வாய் தான் ஒரு அளவே இல்லாமல் அவன் பேசிகிட்டு இருக்கான். இது நல்லதுக்கு கிடையாது, சரிங்களா? இதை என்ன பேசியிருக்கன்றதை பாருங்கள். அதன் பிறகு என்னுடைய பதில் இவனுக்கு நான் தரேன், அதையும் கேளுங்க. ஆபத்துன்னு சொன்னாங்க என்பதை நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நான் என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். ஒரு நாள் விஜய்க்கு வாக்களித்ததற்காக அத்தனை பேரும் வேதனைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டுக்கு, இந்த மாதிரி ஒரு சைக்கோவுக்கு, இந்த மாதிரி ஒரு மன நோயாளிக்கு, இந்த மாதிரி ஒரு முட்டாளுக்கு, ஒரு தற்குறிக்கு, அடிப்படை அரசியல என்னன்னே தெரியாத, தான் சிஎம் ஆகணுங்கிற கனவை தவிர வேற எதுவுமே தெரியாத, தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எதுவும் தெரியாத ஒருத்தனுக்கு வாக்களிச்சிட்டுமே இவனா முதலமைச்சர் அப்படின்னு வெக்கப்படுகிற வேதனைப்படுகிற அளவுக்கு விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது. 234 தொகுதியிலும் வாஸ் அவுட் ஆக போறது உறுதி. ஆனால் தப்பி தவறி அது சொல்ல 2,35,00,000 பேர் இருக்காங்கன்னு 3 கோடி ஓட்டை விழுந்ததுங்க விஜய்க்கு. 3 கோடி ஓட்டு விழுந்துருது. விழுந்த ஆட்சிக்கே வந்திருந்தாரு. ஆனால் அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் வெக்கப்படுவீங்க. இப்ப கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க? லேட்டா வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். கேட்டிருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அனைவரும். இவன் இந்த அளவுக்கு வெறி கொண்டு ஒருத்தரை ஒருமையில் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் பொது வெளியில் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அந்த சேனலில் உட்காந்து இவன் பேசுகிறான்னா அதுக்கு என்ன திகழ்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவர் சொல்லி தான், அதாவது சீமான் சொல்லி தான் இவன் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறான், நடந்துக்கிறான், சரிங்களா? என்ன இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சக உறுப்பினர்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை இவன் பால் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியலை. எதிர்க்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எதிர்க்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி பேசாமல், அதுக்கு குரல் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னா இது என்ன கட்சி? நீங்களே சொல்லுங்கள்.